இன்னைக்கு நாம லவ் பியாண்ட் ட்ரீம் இந்த சீரீஸ்ல 6வது எபிசோட பார்க்க போறோம். என்ன 6வதா? 5வது எபிசோடு எங்கயா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்ல காதுல விழுது. அப்புறம் இந்த ஜோதா எங்க அடிக்கடி காணாம போறா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், காப்பிரைட் ஸ்ட்ரைக். இது எஸ், இதே காரணத்தாலதான் நம்மளோட பழைய சேனலையும் முடிச்சு விட்டாங்க. இப்போ புது சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் அதுக்குள்ளேயும் நான் 2 ஸ்ட்ரைக் வாங்கிட்டேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? முதல் ஸ்ட்ரைக் எனிமீஸ் வித் பெனிஃபிட்ஸ் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு கிடைச்சது. அப்படி ஒரு எபிசோட நீ போட்டியா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. எஸ், போட்டேன். பட் அது ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதனால ஒரு வாரத்துக்கு என்னால சேனல் அக்சஸ் பண்ண முடியாம போயிருச்சு. சரி, ஒரு வாரம் பனிஷ்மெண்ட் பீரியட் முடிஞ்சு போச்சு. அடுத்து லவ் பியாண்ட் ட்ரீமோட 5வது எபிசோட போடுவோமேன்னு போட்டேன். போட்டு ஒரு 4 மணி நேரம் மட்டும் நம்மளோட சேனல்ல இருந்தது. ஒரு 1000 பேர் கிட்ட பாத்திருந்தீங்க. பட் அதுக்குள்ளேயும் அடுத்த ஸ்ட்ரைக்கையுமே கொடுத்துட்டாங்க. எல்லாம் பிறந்தப்பவே கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டு இருக்கணும். ஸோ அதனால என்னால 15 நாளைக்கு நம்ம சேனல் அக்சஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன். இப்ப புரிஞ்சிருக்குமே நான் ஏன் அடிக்கடி காணாம போறேன்ட்டு. அப்புறம் உங்கள ஒரு சிலர் சொல்லுவீங்க, எதுக்காக ஜோதா நீ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்ற மாதிரி கண்டென்ட் போடுற அப்படின்னு. நம்ம போடுற கண்டென்ட் எல்லாமே இன்னொருத்தரோடது தாங்க. அதை நம்ம எப்படி போட்டாலும் போட்டா போட்டுட்டு போகட்டுன்னு விடுறதும், இல்ல நீ போட்டுக்கோ ஆனா அதுல உள்ள வருமானத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்றதும், இல்ல நீ எப்படா என்னோட கண்டென்ட் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வார்னிங், அதாவது ஸ்ட்ரைக் கொடுக்கறதும் அந்த கண்டென்ட் ஓனரோட உரிமை. ஸோ நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ எந்த வீடியோக்கு எப்ப நமக்கு ஸ்ட்ரைக் வரும் அப்படிங்கறதும் தெரியாது. என்னப்பா உங்க ஆளு கடப்பாறை ஏதாவது முழுங்கிட்டாரா? இவ்வளவு வரப்பா வராரு, ரொம்ப கோக்காரோ. ஏதோ நம்ம நல்ல படங்களை பாக்குறோம், நல்ல சீரீஸை பாக்குறோம், அதை பத்தி மத்தவங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறோம். சரி சரி ஓகே, ஆனா சீரியஸ் அதுதாங்க உண்மை. நான் பாக்குறேன் நல்ல படங்களை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். ஓகே சரி, இன்னைக்கு கதைக்கு வரலாம். இப்ப நான் எப்படி இந்த 6வது எபிசோட போட போறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சத்தியமா எனக்கும் தெரியல. அப்புறம் என்ன நீங்க வந்த ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒன்லி யூ சீரீஸ், பாய்சனஸ் லவ் சீரீஸ், இது 2யுமே இதே காரணத்தால நம்மளால கண்டினியூ பண்ண முடியாம போயிருச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சோ அதே காரணத்தை சொல்லி இந்த சீரீஸையும் நான் டிஸ்கன்டினியூ பண்ண விரும்பல. மோரோவர் அதுக்கு இன்னும் 2 எபிசோடு தான் பாக்கி இருக்கு. சரி, 5 எபிசோடு வரைக்கும் முடிச்சிட்டோம். கடைசி 2 எபிசோடு தானே, எப்படியாவது ட்ரை பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு அந்த ஸ்டோரியை பத்தி பேசுறதுக்காக உக்காந்துருக்கேன். ஆனா இதை நான் என்னைக்கு போடுவேன், எப்ப நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆகும், டோன்ட் நோ. அப்புறம் எந்த நம்பிக்கையிலயா உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம கிட்ட இன்னொரு சேனல் இருக்கு, திரைப்பயணம். அதுவும் இப்ப ஸ்டார்ட் பண்ணதுதான். உங்கள ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிமீஸ் வித் பெனிஃபிட்ஸ் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுக்கு அப்புறம் அந்த சேனல்ல ரிலீஸ் பண்ணேன். அதுல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரல, ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி ஏதாவது பண்ணி இந்த லவ் பியாண்ட் ட்ரீம் சீரீஸ்ல 6வதையும் 7வதையும் முடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஒருவேளை லவ் பியாண்ட் ட்ரீம் சீரீஸோட 6வது எபிசோட என்னால இதுல கண்டினியூ பண்ண முடியலன்னா நம்மளோட இன்னொரு சேனல் திரைப்பயணத்துல நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒருவேளை அங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் எனிமீஸ் வித் பெனிஃபிட்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்னால அப்புறம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் சேனலோட growthக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, அவ்வளவுதான். இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாமா?